Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா indirect function Google Sheetல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ கூகுள் ஷீட்டில் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கூகுள் ஷீட்டில் மட்டும் கிடையாது, எக்ஸல்லையும் இருக்குது. ஸோ சேம் மெத்தட் தான் அங்கேயும் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எக்ஸல்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இன்டைரக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அதில் நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேவா? அதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், என்கிட்ட இப்படி ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நான் இந்த நம்பரை வந்து சம் பண்ணுறேன். சம் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணால் எனக்கு 98 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே C6 to C8. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு இந்த 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். கரெக்டாக? இங்கே நான் வந்து 44 அப்படின்னு மாற்றினேன்னா இங்கேயும் 44 அப்படின்னு மாறும். இப்போதைக்கு இதை அழிச்சிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா C6 அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக? இப்போ இதே நான் C6 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இங்கே எனக்கு C6 இந்த நம்பர் வராது. ஆனால் இந்த நம்பர் வரணும் இல்லையா? ஸோ இது வராது. ஓகேவா? அதே இப்போ நான் இங்கே பாருங்கள், இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு இந்த C6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 44 வந்துருச்சு. ஓகேவா? சிம்பிள். இது என்னென்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஆனால் இது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. முன்னாடி எப்படி இருந்தது, நான் வந்து ஈக்குவல் டு C6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்டாக? இங்கே நான் ஈக்குவல் டு C6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கு இங்கே 44 வந்தது. இதே அந்த ஈக்குவல் டு சிம்பிளை எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்க அந்த செல் ரெஃபரன்ஸை இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொன்று இப்போ பாருங்கள், C6 to C9 6 to C9 அப்படின்னு கொடுத்தா இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துடுது. ஓகேவா? இதே தான் இங்கே நான் சம்முலேயே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் இங்கே சம்மில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே 130 சொல்லி வந்துருச்சு. ஆனால் இந்த இதை விட்டுருங்க. இப்போ இதே வந்து நான் இங்கே சம்மை எடுத்துட்டேன் அப்படின்னா நான் சம்மு ஈக்குவல் டு எல்லாத்தையும் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு வெறும் C6 to C9 சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த சம்மு எதுவுமே வராது. ஆனால் இங்கே எனக்கு இது இருக்கு இல்லையா? இதை நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு சம்முக்குள்ளே போடுறேன். சம்முக்குள்ளே இந்த இன்டைரக்ட் போட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு 130 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 130 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்டைரக்ட் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக நம்ம ஏதாவது ஒரு ரேஞ்சை வந்து நம்மளால் மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அதை இன்டைரக்டாக கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது இது வந்து டெக்ஸ்ட்டு. ஆனால் இந்த டெக்ஸ்ட்டில் தான் இந்த ரேஞ்ச் இருக்குங்கிறத இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் போட்டால் தான் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே, இது வந்து நார்மலான மெத்தட். இதே வந்து இப்போ நான் நேம்டு ரேஞ்சை வச்சு காட்டுறேன். இப்போ நேம்டு ரேஞ்ச் அப்படிங்கிறவங்க நிறையா பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நேம்டு ரேஞ்சுனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தெரியாதவங்க அந்த இதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? நேம்டு ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு கிடைக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், நேம்டு ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த செலக்ட் ரேஞ்சை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே. ஸோ இப்போ இங்கே நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா நேம்டு ரேஞ்ச் போகிறேன். போயிட்டேன்னா இந்த நேமுக்கு நான் வந்து நம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துறேன். ஸோ அந்த நம்ஸுங்கிறது தான்
இங்கே இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் நம்ஸ்ன்னு தான் இருக்குது. இப்போ இதை ஈக்குவல் டு இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு NUMS நம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா, சாரி, இங்கே வந்து நீங்கள் நம்ஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து நான் என்ன பண்ணேன், இந்த செல் ரெஃபரன்ஸை தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து நேம்டு ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தனா இது எப்படின்னா இன்டைரக்டாக தான் நேம்லேயே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த நம்ஸுங்கிறது என்னென்னா இதுதான். ஸோ இதை தான் வந்து நான் நேம்டு ரேஞ்சில் நம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் வந்து நான் இங்கே இன்டைரக்ட்குள்ளே இங்கே என்ன இருக்கோ அதை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரேஞ்சு தான் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனோட இது வந்து இதுதான். இப்போ இதே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இது வேணாம். ஓகே, ஸோ இதை நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஜான், ஃபெப், மார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மந்தோட டேட்டா இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இதோட சேல்ஸ் காஸ்ட் வேணும். இங்கே போனீங்கன்னா இங்கே ஜான், ஃபெப்பு, மார்ச் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே 3 இது இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சேல்ஸ் காஸ்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வாட்டியும் நான் இங்கே போயிட்டு ஈக்குவல் டு இங்கே ஜான்குள்ளே போயிட்டு இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூ இங்கே வந்துடும். அதே மாதிரியே இப்போ ஃபெப் அப்படின்னா ஃபெப்புக்குள்ளே போயிட்டு இங்கே கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி இங்கே மார்ச் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா மார்ச்சோடது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் இது 3 இருக்குனால எனக்கு பிரச்சனை இல்லை. 3 மாதம் தான் இருக்குங்கிறனால பிரச்சனை இல்லை. இதே 12 மாதம் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மந்த்தும் இந்த நேமும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது வெறும் ஃபார்முலா மட்டும் காட்டும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது பண்ணிகிட்ருக்கேன். கொடுத்து இது பண்ணுறேன். இப்போ நம்ம நல்லா பார்க்கலாம். ஈக்குவல் டு ஜானு எக்ஸ்க்ளமேட்டரி F12 அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷீட்லேயும் இந்த ரேஞ்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இது இருக்குது. இதை இந்த ஃபார்முலாவே வந்து நம்ம பில்டு பண்ணால் ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே எனக்கு இங்கே ஜனவரி, பிப்ரவரி டு டிசம்பர் வரைக்கும் இருக்குது. 12 மந்த்ஸ் இருக்குது. 12 மந்த்துக்கும் நான் இப்படி ஒவ்வொரு ஷீட்டாக போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இங்கே நான் டைப்பும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜானுங்கிறது இங்கே இருக்கிறது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்கார்டினேட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். கன்கார்டினேட்னா ஒன்றும் கிடையாது. இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என் பேரே எடுத்துக்கோங்க, தினேஷ் குமார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்கார்டினேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இது அண்டு இந்த செல் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் கன்கார்டினேட்டு. ஸோ அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நான் இப்போ எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணும்போது நீங்கள் கொட்டேஷன் கொடுத்துக்கணும். கொடுத்து என்ட்ரு பண்ண அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், E4 ஆம்பர்சன் ஒரு இது, அதுக்கப்புறம் F4. ஓகேவா? ஸோ இதுதான் கன்கார்டினேட்டு. ஸோ இப்போ இதே மெத்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இங்கே எனக்கு ஜானு அண்டு ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி கொட்டேஷன் டபுள் கோட்ஸில் எக்ஸ்க்ளமேட்டரி F12 இருக்கா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஜானு, ஃபெப்பு, மந்த் இது எல்லாமே வந்துருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த வேல்யூஸ் வரல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஸோ இதையே வந்து நீங்கள் அப்படியே இப்படி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள், பிப்ரவரி, மார்ச்.
ஸோ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துருச்சு. ஸோ இங்கே கூட நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அந்த ஆன்சர் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இப்படி ஒரு மெத்தடில் நீங்கள் இன்டைரக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டில் போய் அந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே அந்த செல் ரெஃபரன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த A4 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஜான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே போனீங்கனாலும் ஜான் எக்ஸ்க்ளமேட்ரி அந்த இது தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஜான் எக்ஸ்க்ளமேட்ரி F12க்கு பதிலாக இந்த ஜானுங்கிறது நம்மக்கிட்ட இங்கேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரியே நம்ம இப்போ இன்டைரக்டை வந்து VLOOKUPல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி எங்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இயர்னு சொல்லிட்டு 2020, 2018, 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 years இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டாக் நம்பருக்கு தகுந்த மாதிரி இந்த சேல்ஸ் காஸ்ட்டை வந்து இந்த 3 ஷீட்லேருந்து எடுக்க போகிறேன். இந்த 3 ஷீட் வந்து 2020, 2019, 2018 கரெக்டாக. ஸோ இப்போ 20 இருந்தால் நான் 2020க்குள்ளே போயிட்டு எந்த ஸ்டாக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட சேல்ஸ் காஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இது ஒரே ஒன்று 2020 மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு டேபில் மட்டும் நான் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஈஸியாக வந்து VLOOKUP போட்டுருவேன். இப்போ VLOOKUP போகிறோம் பாருங்கள். VLOOKUP அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ. அதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் VLOOKUPனா என்னன்னு சொல்லி புரியும், நான் சொல்கிற கான்செப்ட்டும் உங்களுக்கு புரியும். இப்போ VLOOKUPனா இங்கே நான் டைரெக்டாக நான் போட்டுறேன். கொடுத்துட்டு சாரி, இங்கேருந்து இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 கமா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதை லாக் பண்ணிடுறேன். கமா 5 0. ஓகேவா? கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே இழுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏன்னா எனக்கு எல்லாமே ஆன்சர் வந்துடும். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 2020, 2019, 2018 மூணுலேயுமே சேம் நம்பர்ஸ் தான் இருக்குது, ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ், ஸ்டாக் நம்பர்ஸு. பட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2020 இதில் வந்து 15,000 இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும். ஸோ 2019 போனீங்கன்னா 15,000 இருக்கும். ஆனால் 2018 போனீங்கன்னா 35,000 இருக்கா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஷீட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி VLOOKUP போட்டு எடுத்துடலாம். நான் ஒவ்வொரு வாட்டி இந்த ஒவ்வொரு ஷீட்லேயும் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஷீட்டையும் நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான். இந்த ஃபங்க்ஷனை நல்லா பாருங்கள். B3ங்கிறது இந்த ஸ்டாக் நம்பரு. ஸோ சேல்ஸ் 2020 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி சேல்ஸுங்கிறது இந்த ஷீட்டோட நேமு. சேல்ஸ் 2020ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அதோட ரேஞ்சு. ஸோ இங்கே நான் ஒவ்வொரு ஷீட்லேயும் போய் பார்த்தோன்னா அந்த ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்சு தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு காஸ்ட் மட்டும்தான் மாறும். அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு வந்து இது ஈஸியாக வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சேல்ஸ் 2020க்கு பதிலாக இங்கே எனக்கு என்ன இயர் இருக்கோ, இந்த 2020க்கு பதிலாக எனக்கு இங்கே என்ன இயர் இருக்கோ அதோட ஷீட்டை இங்கே போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ 2018 அப்படின்னா 2018 ஷீட்டில் போயிட்டு இந்த இதை எடுத்து அதோட வேல்யூ என்னவோ எனக்கு இது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இப்போ பில்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே பக்கத்தில் வந்து ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2020ங்கிறது மட்டும்தான் நமக்கு மாறுது இந்த 3 ஷீட்டில். சேல்ஸுங்கிறது அதே தான். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், அந்த கன்கார்டினேட் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் டபுள் கோட்டு ஆம்பர்சன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இது நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2020ங்கிறது இங்கே வந்துடும். திரும்ப இன்னொரு ஆம்பர்சன், இன்னொரு டபுள் கோட்ஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேல்ஸ் 2020, அதுக்கப்புறம் இன்னொரு 2020 இருக்குது. ஸோ இந்த 2020ங்கிறது இங்கே நம்ம போட்டது இல்லையா. ஸோ நான் அதனால் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ரிமூவ் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 2020 வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு ஷீட்டும் அந்த ஷீட் நேமுக்கு தகுந்த மாதிரி போகணும்னு சொன்னலையே, அதனால் இப்போ நான் ஜஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணி என்னோடய ஃபார்மில் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். இங்கே 2020னா 2020 வருது, 2018னா 2018, 2019னா 2019. ஓகேவா? இப்போ என்னோடய ஃபார்முலா ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ எதை என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவல் டு மட்டும் விட்டுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி
காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே என்னோடய VLOOKUPல போயிட்டு இங்கே VLOOKUPல போயிட்டு இங்கே போயிட்டு இந்த VLOOKUPல இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த இதுதான் அந்த லுக்கப் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இதை போட்டு இப்போ காப்பி பண்ண ஃபார்முலாவை போடுறேன், க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். அதே 15,000 வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே இல்லை 2018. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இதுலேயும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, 2022 இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு வரல. இப்போ பாருங்கள், நான் 2018 கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். ஓகேவா, அந்த நம்பரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ ஈஸியாக எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஷீட்லேயும் போயிட்டு நான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஈஸியாக இந்த இடத்துல இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸு ஜஸ்ட்டு இந்த 2020ங்கிற ஏரியாவுக்கு பதிலாக இங்கே நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதே நேம்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்டைரக்டாக நம்ம எப்படி கால் பண்ணுறது. ஸோ இப்போ இது வந்து G3ல் இருக்குது. இதை இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இந்த G3 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 15 வந்துடும். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஷீட் இருக்குது. அந்த 3 ஷீட்டோட டோட்டல் காஸ்ட்டு வந்து சேல்ஸ் காஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து VLOOKUPல வந்து இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி இட் வில் ஒர்க்ஸ் when you are referring to a cell reference. ஸோ செல் ரெஃபரன்ஸை இது பண்ணும்போது மட்டும்தான் அது டெக்ஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ நம்பர்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. செல் ரெஃபரன்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும்போது ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தாங்க இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில். ஸோ இதை பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நான் VLOOKUP போட்டிருக்கேன். ஸோ VLOOKUPனா என்னன்னு தெரியாதவங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ நேம் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களும் ஸோ நேம் அண்ட் ரேஞ்சை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சம் கவுண்ட் அதை பற்றி தெரியாதவங்க அதை பற்றியும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் பேசிக்கலாக வந்து கூகுள் ஷீட்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள். அதோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.